அது 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உலகமே பெரும் பொருளாதார மந்த நிலையில் சிக்கித் தவிக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் மிக இருண்ட தருணத்தில் நிற்கிறான். அவனிடம் இருந்த கோடிக்கணக்கான பணம் முழுவதும் தீர்ந்துவிட்டது. அவன் கனவு கண்டு உருவாக்கிய ராக்கெட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்துச் சிதறிவிட்டன. அவன் தொடங்கிய கார் நிறுவனம் திவாலாகவும் விளிம்பில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட கையில் பணம் இல்லை. விற்கச் சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. அவனது மனைவியும் விவாகரத்து கேட்டு பிரிந்து சென்று விட்டார். அடுத்த சில மணி நேரங்களில் ஏதாவது அற்புதம் நடக்காவிட்டால் அவனது ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் சுக்குநூறாக உடைந்துவிடும் நிலையில் இருக்கிறான். உச்சக்கட்ட மன அழுத்தத்தில் தனித்து நின்றான் அந்த மனிதன். உலகமே அவன் ஆட்டம் முடிந்துவிட்டது என்று நினைத்த அந்த நொடியில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் எதிர்காலத்தையே நிரந்தரமாக மாற்றப் போகிறது. அந்த மனிதனின் பெயர் எலான் மஸ்க். ஆனால் இந்த மாபெரும் விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தின் தொடக்கம் எந்த ஆடம்பரமான மாளிகைகளிலோ அல்லது வசதியான ஆய்வகங்களிலோ தொடங்கவில்லை. தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகரில் ஒரு தனிமையான சிறுவனின் அறையில் அது மெல்ல உயிர் பெறத் தொடங்கியது. 1980 காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்கா முழுவதும் நிறவெறி போராட்டங்களாலும் வன்முறைகளாலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலம் அது. வெளியே நடக்கும் சமூக கலவரங்களை விட அந்த சிறுவனுக்குள் நடந்த உளவியல் போராட்டங்கள் மிக கொடூரமானவை. அவனது 10 வயதிலேயே பெற்றோர் விவாகரத்து செய்து பிரிந்து சென்றனர். அவனது பள்ளி பருவம் ஒரு இருண்ட அத்தியாயம். சக மாணவர்களால் ஈவு இரக்கமின்றி தாக்கப்பட்டான். படிக்கட்டுகளில் தள்ளிவிடப்பட்டு மயக்கமடையும் அளவிற்கு தொடர்ந்து கொடுமையை அனுபவித்தான். அவனுக்கு நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாருமில்லை. அவனது உலகம் முழுவதும் புத்தகங்களுக்குள்ளும் அறிவியலை பற்றிய பகல் கனவுகளுக்குள்ளும் சுருங்கியது. உலக நடப்புகளிலிருந்து அவன் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக கருதிய மருத்துவர்கள் அவனுக்கு காது கேட்கவில்லையோ என்று செவித்திரன். பரிசோதனை செய்யும் அளவிற்கு அவன் தன் சிந்தனை சிறைக்குள் ஆழமாக மூழ்கியிருந்தான். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு மாபெரும் அறிவு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. தனது 12 வயதிலேயே எந்த குருவுமின்றி சுயமாக கம்ப்யூட்டரை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டு பிளாஸ்டார் என்ற வீடியோ கேமை உருவாக்கி அதனை $500 விற்றான் அந்த சிறுவன். அதுதான் அவனது முதல் வெற்றி. ஆனால் அது அவனுக்கு போதவில்லை. இந்த அசாத்தியமான மன உறுதி அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அவனது குடும்ப பின்னணியே ஒரு விசித்திரமான கலவையாகும். தந்தை எரோல் மஸ்க் இளம் வயதிலேயே சொந்தமாக விமானம் வாங்கும் அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தர். இவர் ஒரு இன்ஜினியர். அவர் ஒரு மரகத சுரங்கத்தை எமரால்ட் மைன் வைத்திருந்ததாக பல கட்டுக்கதைகள் உலவுகின்றன. ஆனால் உண்மையில் அவர் தன் விமானத்தை விற்று சில மரகத கற்களை மட்டுமே வாங்கியிருந்தார். அதிகாரப்பூர்வமாக எந்த சுரங்கமும் அவரிடம் இல்லை என்று ஏலானின் வாழ்க்கை வரலாற்றாசிரியர் உறுதிப்படுத்தியுள்ளார். எரோல் ஒரு சர்வாதிகாரியாகவும் பிற்காலத்தில் தன் சொந்த மாற்றாந்தாய் மகளுடனேயே குழந்தை பெற்றுக்கொண்ட தார்மீக சர்ச்சைக்குரியவராகவும் இருந்தார். மறுபுறம் ஏலான் மஸ்க், தாய்மேயே மஸ்க், ஒரு கனடிய மாடல். வன்முறை நிறைந்த திருமண வாழ்விலிருந்து தப்பித்து தன் 3 குழந்தைகளை காப்பாற்ற ஒரே நேரத்தில் 5 வெவ்வேறு வேலைகளை செய்து வறுமையோடு போராடிய வீராங்கனை. தாயின் இந்த அசுரத்தனமான உழைப்பும் தந்தையிடம் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களுமே சிறுவன் ஏலானுக்குள் ஒரு மாபெரும் சுயசார்பையும் விட்டுக் கொடுக்காத போராட்ட குணத்தையும் விதைத்தன. அவனை பற்றி எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளர் வால்டர் ஐசக்சன் ஏலானுக்குள் ஒரு அரக்க மனநிலை டீமன் மோடு இருப்பதாக குறிப்பிடுகிறார். நெருக்கடியான நேரங்களில் அவன் உணர்வற்றவனாகவும் ஈவு இரக்கமற்றவனாக மாறுவான். தன் தந்தை எரோல் மஸ்கை போலவே தானும் மாறிவிடுவோமோ என்ற ஆழமான உளவியல் அச்சம் அவனுக்குள் இன்றும் உறைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி அரசுக்கு ஆதரவாக கட்டாய இராணுவ சேவையில் சேர்ந்து ஆயுதம் ஏந்த அவன் உள்ளம் மறுத்தது உலகை மாற்றும் தொழில்நுட்ப புரட்சிகள் அமெரிக்க மண்ணில்தான் பிறக்கின்றன என்பதை அவன் உறுதியாக நம்பினான். 17 வயதில் பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக கனடாவைச் சேர்ந்த தன் தாயின் குடியுரிமையை பயன்படுத்தி தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேறினான். கையில் பெரிய பணமில்லாமல் மூளைக்குள் ஒரு பெரும் கனவை மட்டும் சுமந்து கொண்டு புதிய தேசத்தில் காலடி எடுத்து வைத்தான். பணம், புகழ் என அனைத்தையும் இழந்து கனடா வந்த அவனது ஆரம்ப நாட்கள் நரகமாக இருந்தன. ஒரு மர ஆலைக்குச் சொந்தமான கொதிகலனுக்குள் பாய்லர் ரூம் சென்று கொதிக்கும் வெப்பத்தில் மணலையும் கழிவுகளையும் அள்ளும் மிக கொடூரமான மற்றும் ஆபத்தான வேலையை மணிக்கு $18 கூலிக்காக செய்தான். ஒரு நாளைக்கு $1 மட்டுமே செலவழித்து உள்ளூர் பொது விடுதிகளில் குளித்து
பாதி நேரம் மட்டும் சாப்பிட்டு கிடைத்த இடத்தில் உறங்கி வாழ்க்கையை ஓட்டினான். அதன்பின் கனடாவின் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த அவன் செய்தித்தாளில் வரும் முக்கிய அதிகாரிகளை தேடி பிடித்து தைரியமாக தொலைபேசியில் அழைத்து வேலை வாய்ப்புகளை கேட்கும் அசாத்திய துணிச்சலை கொண்டிருந்தான். அப்படித்தான் பேங்க் ஆஃப் நோவா ஸ்கோடியா வங்கியில் பயிற்சி வாய்ப்பை பெற்றான். வறுமையோடு போராடிய இந்த கனடா காலகட்டம்தான் எந்த பெரும் சவாலையும் எதிர்கொள்ளும் அபாரமான தைரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கு பல கடினமான சூழல்களை கடந்து பின் அமெரிக்காவின் புகழ்பெற்ற பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் இயற்பியலும் பொருளாதாரமும் படித்தான். 1995 ஆம் ஆண்டில் இன்டர்நெட் உலகத்துக்கு புதுசா இருந்த காலம். அந்த நேரத்தில் எலான் மஸ்க் ஒரு எடுத்தார். அதுதான் இவரின் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கியது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில PhD படிக்க கல்லூரியில் சேர்ந்த 2 நாளில் ஒரு உண்மை புரிந்தது. இவருக்கு இன்டர்நெட் தான் எதிர்காலம் என்று அறிந்த அவர் உடனே கல்லூரியை விட்டு நின்று சொந்தமாக ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் தனது தம்பியுடன் சேர்ந்து ஜிப்2 என்ற கம்பெனி ஆரம்பித்தார். அந்த காலத்தில் மக்கள் ஒரு கடை அல்லது ரெஸ்டாரண்ட் இருக்கும் இடத்தை நியூஸ் பேப்பர் மூலமாக தான் பார்த்தார்கள். அந்த காலத்தில் இன்டர்நெட்டில் கடை இருக்கும் இடம் அட்ரஸ் கிடையாது. இதை அறிந்த எலான் மஸ்க் நகரத்தில் உள்ள கடைகள், ரெஸ்டாரண்ட்கள் பற்றிய தகவல்கள் கூகுள் மேப் உடன் சேர்த்து காட்டும் வகையில் ஒரு புதிய திட்டம் உருவாக்கினார். அது இன்று நாம் பயன்படுத்தும் கூகுள் மேப்ஸ் மாதிரி இருந்தது. ஆனா அந்த காலத்துல இது ஒரு புதிய ஐடியா. ஆரம்பத்துல வாழ்க்கை மிகவும் கஷ்டம். ஆபீஸ் ரெண்ட் கொடுக்க முடியவில்லை. எலான் மஸ்க் ஆபீஸ்லேயே தூங்கினார், குளிக்க வெளியே போனார். கோடிங் முழுக்க அவரே செய்தார். நாட்கள் மாதங்களாக மாறின. ஆனா அவர் முயற்சியை நிறுத்தவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு பெரிய நியூஸ் பேப்பர் நிறுவனங்கள் தி நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சிகாகோ ட்ரிபியூன் ஜிப்2 சாஃப்ட்வேரையை பயன்படுத்த ஆரம்பித்தது. அதுதான் பெரிய மாற்றம். சிறிய ஸ்டார்ட் அப் ஒரு உண்மையான பிசினஸ் ஆக மாறியது. 1999 காம்பேக்ட் நிறுவனம் ஈலன் மஸ்க் ஜிப்2 வாங்கியது. இந்த டீல் எலான் மஸ்க் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அவருக்கு கோடிகளில் பணம் கிடைத்தது. ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வைத்து ஆரம்பித்த ஒரு முயற்சி பின்னாளில் உலகத்தை மாற்றும் பாதையை உருவாக்கியது. ஜிப்2 இல்லை என்றால் பின்னாளில் வந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்காது, டெஸ்லா இருக்காது. இன்றைக்கு இருக்கும் எலான் மஸ்க் வாழ்க்கை வேற மாதிரியாக இருந்திருக்கும். இந்த கதை ஒரு கம்பெனி பற்றி இல்ல, ஒரு மனிதன் எடுத்த துணிச்சலான முடிவு பற்றி. ரிஸ்க் எடுத்தவனுக்கு தான் வாழ்க்கை மாறும். அவனது முதல் நிறுவனம் ஜிப்2. அது பல மில்லியன் டாலர்களுக்கு விற்கப்பட்ட போது அவனுக்கு வயது வெறும் 28 தான். தனது முதல் வெற்றியிலேயே கிடைத்த அந்த மாபெரும் செல்வத்தை வைத்துக்கொண்டு அவன் தன் வாழ்நாள் முழுவதும் சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் தன் மொத்த பணத்தையும் இணைய வழி பண பரிமாற்ற நிறுவனமான எக்ஸ்காமில் முதலீடு செய்தான். அதுவே பின்னர் உலக புகழ்பெற்ற பேபால் என உருமாறியது. 2002 பேபால் நிறுவனம் ஈபேயிடம் 1.5 பில்லியன் டாலர்களுக்கு விற்கப்பட்ட போது எலானின் கைக்கு 175 மில்லியன் டாலர்கள் வந்து சேர்ந்தது. இது சாதாரண மனிதர்களுக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மாபெரும் செல்வம். ஆனால் எலான் மஸ்க் சாதாரண இலக்குகளை கொண்ட மனிதன் அல்ல. வெறும் தனிப்பட்ட சொத்து குவிப்போ வங்கி பணம் இருப்போ அவனது இலக்கல்ல. மனிதகுலத்தின் இருப்பை உத்தரவாதப்படுத்துவதே அவனது உண்மையான இலக்கு. பூமிக்கு ஏதாவது ஒரு வகையில் பேரழிவு வந்தால் மனிதர்கள் தப்பித்து வாழ இன்னொரு கிரகம் வேண்டும் என்று அவன் ஆழமாக நம்பினான். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் சென்று வாழ வேண்டும் என்று திட்டமிட்டான். அதற்காக 2002 ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்வெளி நிறுவனத்தை தொடங்கினான். மனிதரை மார்ஸ் செல்வதற்கு தயாராக்க வேண்டும். ராக்கெட் செலவை குறைக்க வேண்டும். விண்வெளி பயணம் சாதாரணமாக மாற்ற வேண்டும் நினைத்தார். அது மட்டுமல்ல, புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டால் பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்த டெஸ்லா என்ற மின்சார கார் நிறுவனத்திலும் தன் உழைப்பை முதலீடு செய்தார். 2 நிறுவனங்களுக்கும் அதிக அளவு பணம் மற்றும் உழைப்பையும் செலவழித்தார். எப்போது வேண்டுமானாலும் முற்றுமுழுதாக தோற்று போகக்கூடிய மிக கடுமையான வன்பொருள் துறைகள். தொழில்நுட்ப உலகில் இவரின் அசுர வளர்ச்சியைக் கண்டு வியந்த ஹாலிவுட் தங்களின் அயன் மேன் திரைப்படத்தின் டோனி ஸ்டார்க் கதாபாத்திரத்தை ஏலானை முன்மாதிரியாக கொண்டே உருவாக்கியது. உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் டெஸ்லா நிறுவனத்திடமிருந்து இவர் அதிகாரப்பூர்வமாக பெறும் ஆண்டு ஊதியம் வெறும் $1 மட்டுமே ஆகும். மீண்டும் 2008 ஆண்டின் இருண்ட நள்ளிரவிற்கே வருவோம். ஏலான் தனது உழைப்பால் ஈட்டிய முழு சொத்தான $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸில் கொட்டியிருந்தார்.
முதல் 3 ராக்கெட் லான்ச்கள் ஃபேலான் 1 தோல்வியை தழுவியது. இதனால் நிறுவனம் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் வரை சென்றுவிட்டது. பணம் ஆல்மோஸ்ட் முடிந்த நிலையில் விண்வெளிக்கு ஏவப்பட்ட அடுத்தடுத்து 3 ராக்கெட்டுகளும் கண்முன்னே வெடித்துச் சிதறி பல மில்லியன்கள் வான்வெளியில் சாம்பலாகிவிட்டன. இதனால் சோர்வடையாமல் மீண்டும் புதிய முயற்சி கையில் எடுத்தார். இறுதியாக 4வது முறையாக ஒரு ராக்கெட் ஏவப்பட உள்ளது. இது தோற்றால் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் கதவுகள் நிரந்தரமாக மூடப்படும். இன்னொரு பக்கம் டெஸ்லாவும் உற்பத்தியில் பெரும் சரிவை சந்தித்து திவாலாகும் நிலையில் தத்தளிக்கிறது. 2இல் ஒன்றையாவது காப்பாற்ற தன்னிடம் மீதமிருக்கும் அந்த சிறு தொகையை எதில் முதலீடு செய்வது என்ற மிகப்பெரிய போராட்டம் இவருக்குள் நடந்தது. 2ஐயும் காப்பாற்ற முடிவெடுத்து தன் கடைசி பணத்தையும் 2க்கும் பிரித்து முதலீடு செய்துவிட்டு இருட்டில் தனித்து நின்றார். அது செப்டம்பர் 28, 2008. ஸ்பேஸ்எக்ஸின் 4வது ஃபால்கன் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து தனது சுற்றுப்பாதையை அடைந்தது. இந்த வெற்றி இவருக்கு மாபெரும் கதவை திறந்துவிட்டது. அதற்கு பிறகு நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நம்பி 1.6 பில்லியன் மதிப்பிலான ராக்கெட் ஏவுதல் ஒப்பந்தத்தை வழங்கியது. இந்த ஒரு முடிவு ஸ்பேஸ் எக்ஸ் இன் எதிர்காலத்தையே மாற்றியது. 2008 கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முதல் நாள் டெஸ்லாவிற்கும் இறுதி நேர முதலீடுகள் கிடைத்தன. மரண விளிம்பில் நின்ற ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா 2 நிறுவனங்களும் மீண்டெழுந்தன. எலான் மஸ்க் என்ற பீனிக்ஸ் பறவை சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று பறக்கத் தொடங்கியது. ஆனால் சவால்கள் அவனை விட்டு எங்கும் விலகிச் செல்லவில்லை. டெஸ்லா என்பது ஒரு மின்சார கார் தயாரிப்பு நிறுவனம். 2003ஆம் ஆண்டு மார்ட்டின் எபர்ஹார்ட் மற்றும் மார்க் டார்பனிங் ஆகியோரால் தொடங்கப்பட்டது. அவர்களின் நோக்கம் பெட்ரோல் கார்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்களை உருவாக்குவது. இந்த நிறுவனத்தில் ஆரம்ப முதலீட்டாளராக ஏலான் மஸ்க் சேர்ந்தார். பிறகு அவர் CEO ஆகி டெஸ்லாவின் வளர்ச்சியை முழுமையாக முன்னெடுத்தார். டெஸ்லாவின் முதல் கார் ரோடஸ்டர். இந்த கார் மின்சார வாகனங்களும் வேகமாகவும் ஸ்டைலிஷ் ஆகவும் இருக்க முடியும் என்பதை நிரூபித்தது. அதற்கு பிறகு மாடல் எஸ், மாடல் 3, மாடல் எக்ஸ், மாடல் ஒய் போன்ற கார்கள் வெளியானது. இவை உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. டெஸ்லாவின் முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மின்சாரத்தில் ஓடும் கார்கள் ஆட்டோபிலைட் எனப்படும். AI டிரைவிங் டெக்னாலஜி, சூப்பர் சார்ஜர், சார்ஜிங் நெட்வொர்க். ஆரம்ப காலத்தில் டெஸ்லா பல சிரமங்களை சந்தித்தது. பணம் இழப்பு, தயாரிப்பு பிரச்சினைகள் காரணமாக நிறுவனம் மூடப்படும் நிலைக்கும் வந்தது. ஆனால் எலான் மஸ்க் தனது சொந்த பணத்தை முதலீடு செய்து நிறுவனத்தை காப்பாற்றினார். அதற்கு பிறகு டெஸ்லா மெதுவாக வளர்ச்சியடைந்து உலகளவில் இன்று முன்னணி நிறுவனமாக மாறியது. இன்று டெஸ்லா இன்க் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறையில் மிக முக்கியமான நிறுவனமாக உள்ளது. இதன் நோக்கம் உலகத்தை சஸ்டைனபிள் எனர்ஜி நோக்கி மாற்றுவது. ஆனால் இது எல்லாம் பார்க்க வேகமாக நடந்தது போல உங்களுக்கு தெரியலாம். இதற்கு இடையில் ஒரு மாபெரும் பிரச்சனை எழுந்தது. சரியாக 2018இல் டெஸ்லா நிறுவனம் தனது கனவு வாகனமான மாடல் 3 கார்களை தயாரிப்பதில் மாபெரும் பின்னடைவை சந்தித்தது. உற்பத்தி நரகம் என்று அவரே வெளிப்படையாக சொல்லும் அளவிற்கு நிறுவனத்தின் நிலைமை படுமோசமானது. $1 பில்லியன் மதிப்புள்ள மாபெரும் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி என்ன செய்தார் தெரியுமா? ஆடம்பரமான மாளிகையை விட்டு வெளியேறினார். தொழிற்சாலையே அவரது வீடாக மாறியது. மாநாட்டு அறையின் குளிர்ந்த தரையில் ஒரு சாதாரண போர்வையுடன் இரவுகளை கழித்தார். ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரு தலைவராக இல்லாமல் ஒரு ஊழியராகவே வேலை செய்தார். இரவு பகலாக ஓய்வின்றி அந்த கனவை உயிருடன் வைத்திருக்க போராடினார். வாரத்திற்கு 100 மணி நேரத்திற்கும் மேலாக பைத்தியக்காரத்தனமாக தொடர்ந்த அந்த வியர்வை படிந்த உழைத்தார். இறுதியில் டெஸ்லாவை உலகின் மிக அதிகம் விற்பனையாகும் மின்சார கார் நிறுவனங்களில் ஒன்றாக உயர்த்தியது. அவரின் பார்வை கார்களிலும் ராக்கெட்டுகளிலும் முடிவடையவில்லை. மனிதன் என்ன செய்ய முடியும் என்பதை முழுவதும் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள். அதற்காக மனித மூளையையும் கணினியையும் நேரடியாக இணைத்து மனித திறனை உயர்த்தும் நியூரலிங்க் என்ற மருத்துவ தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். அதோடு மட்டுமல்ல, பூமிக்கடியில் நெரிசல் இல்லாத முப்பரிமாண சுரங்கங்கள் அமைத்து அதிவேக பயணத்தை சாத்தியமாக்க தி போரிங் கம்பெனி என்பதையும் தொடங்கினார். அவரின் கனவு ஒன்றுதான், மனித வாழ்வின் எல்லைகளை தாண்டி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். உலகத்தின் சுதந்திரமான தகவல் பரிமாற்றம் நிறுவனமான ட்விட்டரை வாங்க முடிவெடுத்தார். 2022ஆம் ஆண்டு ஏலான் மஸ்க் ட்விட்டரை சுமார் $44 பில்லியன் வாங்கினார். அதன் பிறகு பிளாட்ஃபார்மில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. சில விதிமுறைகள் மாற்றப்பட்டன, புதிய ஃபீச்சர்ஸ் சேர்க்கப்பட்டது.
2023 ட்விட்டர் என்ற பெயர் மாற்றப்பட்டு எக்ஸ் என்று மறுபெயரிடப்பட்டது. இன்று இது ஒரு சமூக வலைதளம் மட்டுமல்ல, செய்தி, வணிகம் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கு முக்கியமான ஒரு உலகளாவிய பிளாட்ஃபார்ம் ஆக உள்ளது. இவரது தொழில்நுட்ப சாம்ராஜ்யம் மனித வாழ்வின் அனைத்து திசைகளிலும் விரிவடைந்தது. தொழில்நுட்பத்தை மட்டுமே ஆண்ட இவர் அமெரிக்க அரசியலிலும் இணைந்தார். 2025 ஆம் ஆண்டில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் அமெரிக்க அரசின் வீண் செலவுகளை குறைப்பதற்கான அரசு செயல்திறன் துறையின் டோஜியில் மூத்த ஆலோசகராக பொறுப்பேற்று ஜனவரி 20 முதல் மே 28 வரை பணியாற்றி உலக அரசியலையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். இன்று நாம் நிற்கும் இந்த 2026 ஆம் ஆண்டு அவரது கற்பனைகள் எந்த அளவிற்கு நிஜமாகி இருக்கிறது என்றால், விண்வெளியையே தன் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார். பிப்ரவரி 2026 தனது விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான XAI ஆகிய இரண்டையும் ஒன்றாக இணைத்து $1.25 டிரில்லியன் மதிப்பிலான மாபெரும் ஆர்பிட்டல் இன்டெலிஜென்ஸ் என்ற புதிய டெக்னாலஜி உருவாக்கியிருக்கிறார். பூமியில் உள்ள மின்சாரமும் கட்டமைப்புகளும் செயற்கை நுண்ணறிவின் அசுர வளர்ச்சிக்கு போதாது என்பதால் விண்வெளியின் குளிர்ச்சியான சூழலிலேயே அதிநவீன சர்வர்களை வைக்க தன் ராக்கெட்டுகளை பயன்படுத்துகிறார். $800 பில்லியன் அதிகமான நிகரச் சொத்து மதிப்புடன் உலகின் முதல் ட்ரில்லியனராக மாறும் இலக்கை நோக்கி இவர் அதிவேகமாக பயணிக்கிறார். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை ஒற்றை ஆளாக ஆளும் இந்த மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பார்ப்போம். அதுவும் இவரது தொழில் வாழ்க்கையைப் போலவே பல இருண்ட திருப்பங்களும் ஆழமான முரண்பாடுகளும் நிறைந்தது. மனித இனம் உலகெங்கும் சுருங்கிவிடக்கூடாது, மக்கள் தொகை வீழ்ச்சியே மிகப்பெரிய ஆபத்து என்ற கொள்கை கொண்ட இவர் இன்று வரை 5 வெவ்வேறு பெண்களின் மூலம் 14 குழந்தைகளுக்கு தந்தையாகிய இருக்கிறார். பல திருமணங்கள், விவாகரத்துகள், இரகசிய காதல் உறவுகள் என அவரது உணர்வுபூர்வமான வாழ்க்கை மிகவும் சிக்கலான வலையாக பின்னப்பட்டுள்ளது. காதலுக்காகத்தான் ஒரு முட்டாள் என்று அவரே ஒருமுறை ஊடகங்களில் ஒப்புக்கொண்டுள்ளார். குழந்தை பருவத்தில் தன்னை காயப்படுத்திய தந்தை எரோல் மஸ்குடன் இன்றும் பல கசப்பான உறவுகளை கொண்டிருந்தாலும் தனக்கென ஒரு மாபெரும் மரபணு வம்சாவளியை அவர் திட்டமிட்டு உருவாக்கி வருகிறார். ஏலான் மஸ்க் பலரால் ஒரு சர்வாதிகாரி என்றும் பைத்தியக்காரன் என்றும் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அவருக்குள் இருக்கும் அந்த பைத்தியக்காரத்தனம்தான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் அச்சிறு ஆணியையும் இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. புதை படிவ எரிபொருளில் மூழ்கியிருந்த ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் உலகத்தையும் மாற்று பாதைக்கு திருப்பினார். விண்வெளி பயணம் என்பது மாபெரும் வல்லரசு அரசுகளின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்க முடியும் என்ற வரலாற்று விதியை தன் கைகளால் உடைத்தெறிந்தார். மரண விளிம்பிற்கு சென்ற தோல்விகள் அவனை கொல்வதில்லை, மாறாக அவை இவரை இன்னும் ஆக்ரோஷமானவனாக, வலிமையானவனாக, ஒரு நபராக மாற்றியது. பல $100 பில்லியன் பணம் அவனுக்கு வெறும் ஒரு கருதி மட்டுமே. அவனது உண்மையான இறுதி இலக்கு எதிர்கால மனித குலத்தின் தொடர்ச்சியான இருப்பு. வானமே எல்லை என்று சாதாரண மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் எலான் மஸ்கை பொறுத்தவரை அந்த வானம் என்பது ஒரு எல்லை அல்ல, அது செவ்வாய் கிரகத்தை நோக்கிய அவனது மாபெரும் பயணத்தின் வெறும் தொடக்க புள்ளி மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு, அப்படியே இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கலாம்.